அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தி வினர் சீசன் 3 நிகழ்ச்சியூடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்தில் நம்முடன் போட்டியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் பேருலையை சேர்ந்த அத்தீஃபா பஷீர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வினர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மிச்ச நாளாக நான் ட்ரை பண்ணி கொண்டு இருந்தேன். அல்லாஹ் இப்போ தான் சான்ஸ் வந்து தந்துச்சு, பார்க்கும் என்னால் எங்கே பெஸ்ட்டு. சரி, அத்தீஃபா எப்படி விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம் சிறிடைய விலைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு த ஷோ. த வினர் திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் போட்டியிடுவதற்காக பேருலையை சேர்ந்த அத்தீஃபா பஷீர் நம்முடன் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். நான் வந்து அத்தீஃபா பஷீர். நான் வந்து A-level செஞ்சுட்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டுச்சிப்பேன். இப்போ தான் அப்ளை பண்ணணும். சரி, போட்டிக்கு செல்வதற்கு முன்னாடி போட்டியை பற்றி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம். 15 கேள்விகள் கேட்கப்படும். 15 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் 50,000 ரூபாயும், 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5,000 ரூபாயும், 10 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15,000 ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக கையில் கிடைக்கும். இந்த 15 கேள்விகளுக்கும் உங்களுக்கு 2 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கால் ஃப்ரெண்ட் மற்றும் 50-50 ஆப்ஷன். உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் நண்பர் ஒருவருக்கு கால் செய்து கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். அதேபோல் 50-50 ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் கம்ப்யூட்டர் இடத்தில் ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 2 தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு 2 பதில்களை மட்டும் தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும். இதான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்க? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். கடைசி நேரத்தில் திருந்திக் கொண்ட சமுதாயம் இதில் எது? ஏ ஹூத் அலைஹிஸ்ஸலாம், பி சாலி அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், சி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், டி துல் கிஃபுல் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம். ஆப்ஷன் சி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். சி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். கன்ஃபார்ம் லாக் செய்யலாம். தி ஆன்சர் சி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம். கடைசி நேரத்தில் திருந்து கொண்ட சமுதாயம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம்னு சொல்லி லாக் செஞ்சுருக்கிறீங்க. எப்படி சொன்னீங்க? நான் இப்போ தான் குர்ஆன்ல வாசிச்சுட்டு வந்தேன். என்ன வாசிச்சிங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தோட சமூகம் தான் அவங்களுக்கு ஒரு அவகாசம் ஒன்று கொடுத்து அவங்களோட வேதனை வர முன்னுக்கு அவங்க கொஞ்சம் திருந்து கொண்ட அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் கடைசி நேரத்தில் திருந்து கொண்ட சமுதாயம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் தான் சொல்லி. உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தான் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் தான் திருந்து கொண்டதாக திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஆனால் மக்கள் கேட்குறாங்க இல்லை, ஒரு கூட்டம் கேட்குறாங்க, ஒரு கூட்டம் கேட்காமல் இருக்கின்றது. ஒரு கட்டம் தாண்டிய பிறகு அல்லாஹ் வந்து எப்போவுமே என்ன செய்வான்னு சொன்னால் தெரிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் அத்துமீறி போகின்ற நிலைமை வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் வந்து அந்த சமுதாயத்தை அழித்திடுவான். அழிப்பதற்கான நேரம் வருது. அப்போ இவர் வந்து அறிகுறிகளை சொல்கிறாரு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நம்பியவர்களுடன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எச்சரித்து விட்டு செல்கின்றார். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த அறிகுறிகள் எல்லாத்தையும் காண்றாங்க. கண்ட உடனே அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா கேட்குறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கோரி திருந்து கொள்கின்றார்கள். திருந்து கொண்ட காரணத்தினால அந்த அழிவை வந்து நிப்பாற்றான். அவர்களை அழிக்காமல் வந்து அல்லாஹ் அவர்களுடைய கருணையினால் அதை நிப்பாற்றான். இதை சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான் வந்து இவர்களை போல மற்றவர்கள் திருந்த மாட்டாங்களா? இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு பலன் தந்ததை போல் மற்றவர்களுக்கு இது பலன் அளிக்காதா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த ஒரு சமுதாயம் தான் கடைசி நேரத்தில் திருந்து கொண்ட சமுதாயமாக இருக்கின்றது என்று திருமறை சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. சரி, முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 1000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. ரெண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். த 100 ரேங்கிங் ஆஃப் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் ஹிஸ்ட்ரி எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? ஏ மைக்கேல் ஹார்ட், பி லியனார்டோ, சி மைக்கேல் ஆஞ்சலோ, டி ரஃபாயல். ஆப்ஷன் ஏ மைக்கேல் ஹார்ட். A Michael Hart. Confirm. Come look the answer. A Michael Hart. The 100 ranking of most influential persons in history. பார்த்துருக்கிறீங்களா? அந்த அந்த ஹெட்டிங்கில் நபி தான் ஃபர்ஸ்ட் அப்படி அந்த மாதிரி சும்மா நார்மலாக நியூஸ் கேட்டுச்சு. அந்த புக் பார்த்து சரி, இப்போ மைக்கேல் ஹார்ட் தான் இந்த புத்தகத்தை எழுந்திருப்பாருன்னு சொல்லி லாக் செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். மைக்கேல் H. ஹார்ட்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த 100 புத்தகத்தை எழுதுறாரு. இவ்வளோ வரலாற்றில் வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்த ஹிஸ்ட்ரியில் வந்தவர்களுடைய 100 பேரை பட்டியலிட்டார். இவர் ஒரு கிறித்தவராக இருக்கிறாரு. ஆனால் இவர் முதலிடத்தில் யார் வைக்கிறான்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் கொண்டாந்து வைக்கிறாங்க. முகமது தான் அந்த வரலாறுலே ஒரு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தவர் அவர் தான் சொல்லி முதலிடத்தில் கொண்டாந்து வைக்கிறாரு. இயேசுவே 3வது இடத்துல தான் வந்து வைக்கிறாரு. அதே போல் உமர் ரலியல்லாஹு அவர்களை ஒரு 51வது இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. இரண்டாவது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க. 2000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. மூன்றாவது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கேட்க வேண்டிய பிரார்த்தனை இதில் எது? ஏ ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன மினல் ஹாசிரீன், பி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன், சி ரப்பி அர்ஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா, டி ரப்பி சித்னி இல்மா. ஆப்ஷன் சி
ரப்பிர் ஹம்மா கமா ரப்பயானி சகீரா. சி ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி சஹீரா. கன்ஃபார்ம். Come look the answer. சி ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி சஹீரா. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கேட்க வேண்டிய பிரார்த்தனை இதுதானா? வளமையாக ஓதி வார என்ன ஓதுறது? உமாங்கள் பெற்றோருக்காக பிள்ளைக கேட்க வேண்டிய துவா இது. அப்போ 5 நேரம் தொழுதுட்டு இந்த துவா வளமையாக ஓதி வார சுட்டு தெரியும். சரி, அப்போ சொல்கிறீங்க இதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். 3வது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி 3000 ரூபாய் பரிசு வென்றிருக்கிறீங்க. சரி, டெய்லி ஓதி கொண்டு வர்றேன்னு சொல்கிறீங்க. அதில் என்ன சொல்கிறேன்? எங்களை சின்னத்தில் எவ்வளோ திறமாக பார்த்தோ அதை விட திறமாக அவங்களுக்கு நீ அருள் புரி அப்படின்னு சொல்லு அவங்களுக்கு. சரி, ரப்பியா ரஹ்முமா இது எல்லாரும் திருமறையில் சொல்லி காட்டுறேன். பிள்ளைகள் கேட்க வேண்டிய, நாங்கள் பெற்றோர்களுக்கு கேட்க வேண்டிய பிரார்த்தனை. அதிகமாக பிள்ளைகள் நாங்கள் கேட்க மாட்டோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்வது ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் அல்லாவே கற்றுத்தர்றான், இந்த பிரார்த்தனை கேளுன்னு சொல்லி. அதில் ரப்பியா ரஹ்முமா, இறைவா நீ இரக்கம் காட்டு, கருணை காட்டு, இவர்களுக்கு அருள் புரிவாயாக. எப்படி அருள் புரிய வேண்டும் சொன்னால், கமா ரப்பயானி சஹீரா, என்ன சிறு வயதில் இவர் எப்படி நமக்கு இறக்கம் காட்டினாங்களோ இதே போல் நீ இறக்கம் காட்டுன்னு சொல்கிறது இப்போ சொல்கிற பிரார்த்தனை எல்லாம் கற்றுத்தர்றான். ஒரு பிரார்த்தனைன்னு சொன்னால் நாங்கள் என்ன அர்த்தம்? இறைவனிடத்தில் கேட்போம், கேட்டுவிட்டு நாங்கள் அதில் முயற்சியில் நாங்கள் தான் ஈடுபட வேண்டும். யாரெல்லாம் எனக்கு ரிஸ்க்கை தாண்டி கேட்போம். அந்த ரிஸ்க்கை தாண்டுன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் உட்காந்து கொண்டு எல்லாம் ரிஸ்க்கை தருவான்னு பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். அதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம். பொருளாதாரத்தை கேட்போம், நாங்கள் போய் உழைப்போம். இதுதான் பிரார்த்தனை. பெருமளை அல்லாட்ட நான் பிரார்த்தனை செஞ்சுட்டேன், இப்போ நான் வீட்டில் உட்காந்து கொண்டு இருக்க போகிறேன், எல்லாம் சல்லியை தருவான்னு சொன்னால் அது இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. நாங்கள் அல்லாட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டும், நாங்கள் அதற்கான உழைப்பை இதாக வேண்டும். ரசூலா பத்ர் யுத்தத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க, யாரெல்லாம் எங்களை காப்பாற்றிட்டு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டு போரிடுகின்றார்கள் என்றால் அப்படித்தான். அல்லாஹ் வெற்றியை தருவான், நாங்கள் சும்மா இருந்தாலும் சரி அவங்க செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கவில்லை. இப்படி தான் பிரார்த்தனைன்னு சொன்னாங்க. அப்போ இந்த பிரார்த்தனையோட அல்லாஹ் என்ன கற்று தர்றான்னு சொன்னால், ரப்பி அர்ஹமுமா, இறைவா நீ இறக்கம் காட்டு. சின்ன வயசில் இவங்க எப்படி இறக்கம் காட்டினாங்களோ அப்படி இறக்கம் காட்டுன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இவர்களுக்கு இறக்கம் காட்ட வேண்டும். நாங்கள் பெரிய வயதை அடைந்த பிறகு என்னுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் இறக்கம் காட்ட வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் இந்த பிரார்த்தனையோட கற்றுத்தர்றான். அதே போல் இறக்கம்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், நான் இறக்கம் காட்ட தானே செய்கிறேன், என் அம்மா அப்பாவுக்கு இறக்கம் காட்ட தானே செய்கிறேன்னு சொல்லுவோம். அல்லாஹ் அந்த இறக்கத்தை நமக்கு சொல்லவில்லை. சின்ன வயசில் இவர்கள் எங்களுக்கு எப்படி இறக்கம் காட்டினாங்க, இதை பார்த்து நாங்கள் இறக்கம் காட்டணும். ஏன்னா நாங்கள் இப்போ இறக்கம் நினைக்கிறது அவங்களுக்கு தின்ன கொடுக்குறது, அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறது. பெருநாள் வந்துச்சுன்னு சொன்னால் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், நான் இறக்கம் காட்டிட்டேன் என்று சொல்லி ஃபோட்டோவை பிடிச்சி போட்டுறது, என் உமாவுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். அல்ல இந்த இறக்கத்தை சொல்லவில்லை. சின்ன வயசில் இவங்க எப்படி இறக்கம் காட்டினாங்க நமக்கு, அவங்க தின்னாமல் அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம எங்களுக்கு முக்கியத்துவம் தந்தாங்க. சின்ன வயசில் நமக்கு எப்படி பெருநாளைக்கு ட்ரெஸ் வாங்கி தந்தாங்க, எங்களை கூப்பிட்டு போவாங்க. பிள்ளைக்கு என்ன விருப்பம், ஏன்னா மவன் என்னதை பிடிச்சி எடுப்பான், இப்படி பார்த்து தந்தாங்க. இப்போ நாங்களும் அப்படி தான் அவர்களை கூட்டு போய்ட்டு தான் வாங்கி கொடுக்க வேண்டும். நல்லா இந்த பிரார்த்தனையோட அதை சொல்லி தரான். சின்ன வயசில் உனக்கு எப்படி இறக்கம் காட்டினாங்க, இதை நீ பார்த்து 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 அவர்களுக்கு நீ இறக்கம் காட்ட வேண்டும்னு சொல்கிறேன். சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 3000 ரூபாய்க்கான பரிசை வென்றிருக்கிறீங்க. 4வது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி A-level படித்து முடிஞ்சு மேல் படிப்பு படிப்பதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. என்ன ஸ்ட்ரீமில்? ஆர்ட்ஸ் தான். என்ன படிக்க வேண்டும் இதில் இருக்கிறீங்க? எனக்கு இஸ்லாம் படித்தது சரி விருப்பம். இன்ஷால்லா இஸ்லாம் அந்த படித்தது கிடைச்சா இன்ஷால்லா படித்து நான் நேர்வழியில் போகிற மாதிரி மற்ற எங்கள் சமுதாயத்தை நேர்வழியில் கொண்டு போகணும் எனக்கு ஆசிரியராக ப்ரொஃபஸர் ஆகணுன்ற ஆசை இருக்குது. இன்ஷால்லா உங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும். சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 4வது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். நரகத்தில் இறை மறுப்பாளர்களின் கடைவாய்ப்பால் எதை போல் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்? A, யானையின் தந்தம் போல், B, ஓதுமலை போல், C, ஷைத்தானின் தலை போல், D, தூர்மலையை போல். நரகத்தில் இறை மறுப்பாளர்களுடைய கடை வாய்ப்பால் பல்லு எதை போல இருக்கும்? உஹத் மலை போல், B, ஓதுமலை போல். லொக்ஸலாமா கன்ஃபார்ம். கம்லோக் தி ஆன்சர் B, ஓதுமலை போல். கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? இறை மறுப்பாளர்களுடைய கடை வாய்ப்பால் ஓதுமலையை போல தான் இருக்கும்ன்ற சொல்லியிருக்கிறாங்க. படிச்சிருக்கிறீங்களா இதை பற்றி ஏதாவது? அப்போ எப்படி சொல்கிறீங்க சரியாக இருக்கும்? கெஸ் பண்ணி சொல்கிறீங்க ஓதுமலை போல தான் கடை வாய்ப்பால் இருக்கும். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். ஓதுமலை போல இருக்கும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நரகத்தில் இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களுடைய கடை வாய்ப்பால் ஓதுமலை போல இருக்கும், அந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும். அதே போல் தோல் பூஜ்யத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? தோளுடைய டிஸ்டன்ஸ் கிழக்கிலிருந்து மேற்கு வரை 3 நாள் பயணிக்கின்ற அளவுக்கான
ஒரு தூரம் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 4000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. 5வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி. இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் ஃபிக்ஸ் மணி 5000 ரூபாய் கிடைக்கும். 2 லைஃப் லைன் ஆப்ஷனும் உங்களோட கையில் இருக்குது. சரி, 5வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி. இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். சத்தியத்தை முறித்தால் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும்? A 2 நோன்பு நோட்க வேண்டும். B 2 அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும். 10 ஏழைகளுக்கு உடை அளிக்க வேண்டும். D 30 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 10 ஏழைகளுக்கு உடை அளிக்க வேண்டும். கன்ஃபார்ம் லாக் செய்யலாம். கம்ப்ளீட் லாக் தி ஆன்சர். சி 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். சத்தியத்தை முறிச்சா 10 ஏழைகளுக்கு உடை அளிக்க வேண்டும். சரியா? சத்தியத்தை முறித்தால் 3 நாள் நோன்பு நோட்கணும். அப்போ அது இல்லை 2 நாள் தான் வந்துச்சு. அப்போ அது வராது. ஒரு அடிமையை தான் விடுதலை செய்யணும். 10 ஏழைக்கு உடை அளிச்சோணும், இல்லாட்டி உணவளிச்சோணும். அப்போ இதில் தந்துச்சு 10 ஏழைக்கு உடை அளிக்க வேண்டும் தான் தந்துச்சு. அப்போ அதுதான் வரும். சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். 10 ஏழைகளுக்கு உடை அளிக்க வேண்டும் என்று திருமறை நமக்கு சொல்லுகின்றது. சத்தியத்தை முறிச்சா அல்லாட பேரை சத்தியம் செய்கிறோம். ஏன்னா இந்த சத்தியம்ன்றது வந்து ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். அதை நம்ம அசால்ட்டாக நினச்சி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சமுதாயம் எதற்கெடுத்தாலும் அல்லாட மேலே சத்தியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லா திருமறையில் சொல்கிறான், உறுதியாக நாம் அல்லாட மேலே உறுதிமொழி எடுத்தாலும் சத்தியம் செய்தால் நம்ம அதை முறிச்சா அல்ல நாளை மறுமையில் பேச மாட்டான் என்று சொல்கிறான். அப்போ அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு விஷயம். கடன் எடுத்துகிட்டு யார்கிட்ட சரி கடன் வந்தால் உடனே சும்மா சொல்கிறது நாளைக்கு வல்லாய் பாய் வல்லாய் தருவோம் இப்படின்னு சொல்லி சும்மா சொல்லி கொண்டு போகிறது. நாங்கள் கொடுக்கறதுக்கு ஐடியாவே இருக்காது. சொல்லி அல்லாட மேலே சாதாரணமாக சத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லா சொல்கின்றான், உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்லிட்டு முறிச்சிங்கன்னு சொன்னால் அல்லா நாளை மறுமையில் பேச மாட்டான்னு சொல்கிறான். அல்லா பேச மாட்டான்னு சொன்னால் அல்ல பார்க்கவே மாட்டான்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் அது கருணையே கிடைக்காது. அப்போ அதனால் நம்ம இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டு நின்றதுக்கெல்லாம் சத்தியம் செய்யக்கூடாது. அதேபோல் சத்தியம் செய்கிறதுலேயே நம்முடைய சமுதாயம் என்ன செய்கிறான்னு சொன்னால் மாறி சத்தியம் எதில் செய்யணும்? அல்லாஹ்ட மேலே தான். எது உயர்ந்ததோ அதிட மேலே தான் சத்தியம் செய்யணும். அப்போ குரானை விட உயர்ந்தது அல்லாஹ். அப்போ அல்லாட மேலே தான் சத்தியம். அப்போ அல்லாட மேலே தான் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாவை தவிர வேறு எதுலையுமே சத்தியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இந்த அல்லாவை தவிர வேறு எந்த இதில் சத்தியம் செஞ்சாலும் அதை ஷிர்கா சொல்கிறாங்க. நம்முடைய சமுதாயத்தில் ஆவுண்டா உம்மோட மேலே சத்தியமா, வாப்பாட மேலே சத்தியமா, குர்ஆன் மேலே சத்தியமானு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இது வந்து ரொம்ப ஷிர்கான ஒரு பாவம். வல்லாஹி தான் சொல்லணும். அல்லாட மேலே மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் என்று தெரிய வந்தது பிறகும் சில டைமில் வாய் தவறு வந்துடும். அது அப்படி வர்ற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த காலத்தில் லாத்து உஸ்ஸா மேலே சத்தியம் செய்வார்கள். சஹாபாக்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வர முன்னாடி லாத்து உஸ்ஸா மேலே சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு கூட என்ன செய்வாங்க சொன்னால் அந்த வழக்கமாக லாத்து உஸ்ஸா மேலே சத்தியமாகன்னு சொல்லுவாங்க. அதோட ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், இது நினச்சி சொல்கிறது இல்லை, வாயால் வந்துடும். இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு சொல்லிடுங்கன்றாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு எதுக்குமே சத்தியம் செய்யக்கூடாது. சத்தியம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதை பற்றிய ஞானம் அவனுக்கு இருக்க வேண்டும். அதே போல் நாங்கள் மீறினால் அதற்கு தண்டனை தரக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்கணும். அதுதான் சத்தியம்ன்றது. இப்போ உம்மா அப்பாட மேலே சத்தியம் செஞ்சேன்னு சொன்னால் உம்மா அப்பாவுக்கு தெரியும் நாங்கள் என்ன செஞ்சாலும். இப்போ பொய்க்கு நான் ஏதாவது சத்தியமாக இது நான் செஞ்சேன்னா உம்மா அப்பாவுக்கு நெசத்துக்கும் தெரியுமா? அவங்களுக்கு என்ன மறைவான ஆற்றல் இருக்குது. அது ஷிர்க்குன்றது தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்னால் சத்தியம்னு சொன்னால் இறைவனை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சத்தியத்துக்குள்ளுக்கு வரக்கூடியதெல்லாம். ஏன்னா அவன் அறிந்திருக்க வேண்டும் அந்த செயலை, அவன் செய்யலாட்டி தண்டனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். இதெல்லாம் வந்து உம்மாப்பாக்கு இருக்காது, குர்ஆனுக்கு இருக்காது. அப்போ நீங்கள் வந்து இணை வைக்கிறீங்க. இது அல்லாவுடைய ஸ்தானத்தில் கொண்டாந்து நிப்பாட்டுங்கன்றதுக்கு தான் ரசூல் அப்படி சொல்கிறாங்க. சத்தியத்தை மீறினால் அல்லாஹ் திருமறையில் பரிகாரமாக சொல்கிறான். நீங்கள் சொன்ன மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். நடுத்தரமான உணவு நாங்கள் எப்படி சாப்பிட்றோமோ அதே போல் நடுத்தரமான உணவு கொடுக்கணும். அதே போல் 10 ஏழைகளுக்கு கொடுக்கலாம் போன்னு சொன்னால் சாப்பாடு, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடிமையை விடுதலை செய்யுங்க. இந்த 3மே செய்ய இயலாத ஒருத்தருக்கு மட்டும்தான் 3 நாள் நோன்பு நோட்க வேண்டும். எனக்கு ஏழும்னு சொன்னால் அது நம்ம மனசுக்கு தான் தெரியும். அல்லாவுக்கும் நமக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலுமா, சாப்பாடு கொடுக்கலுமா, இது 2மே கொடுக்கலாம். இப்போ அடிமையை எப்படியுமே விடுதலை பண்ணலாவே, இது 2மே கொடுக்கலாம். உண்மைக்குமே கொடுக்கலான்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க 3 நாள் நோன்பு நோட்டு கொள்ள வேண்டும். சரி, 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 5000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. 2 லைஃப் லைன் ஆப்ஷன் அப்படியே உங்களோட கையில் இருக்குது. சரி, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 6வது கேள்வி 7000 ரூபாய்க்கான கேள்வி. இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். எதை செய்தால் மறுமையில் 2 கோதுமைகளுக்கிடையே முடிச்சு போட்டு இணைக்குமாறு அவன் கட்டளையிடப்படுவான்? ஏ, தன் தந்தை அல்லாத இன்னொருவரை தந்தை என கூறுதல். பி, காணாத கனவை கண்டதாக கூறுதல். சி, வேண்டுமென்றே நோன்பை விட்டுவிடுதல். டி, தன் தாயல்லாத இன்னொருவரை தாய் என கூறுதல். எதை செஞ்சால் நாளை மறுமையில் 2 கோதுமைகள் அல்லாஹ் கையில் கொடுத்து இதில் முடிச்சு போட்டு இணைக்குமாறு அல்லாஹ் சொல்லுவான்
தேவையான லைஃப் டைம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு 50-50 மட்டும் கால் ஆஃப் ஃப்ரெண்ட் கையில் இருக்குது. பி காணாத கனவை கண்டதாக கூறுதல். கன்ஃபார்ம். கம்ப்ளீட் தி ஆன்சர். பி காணாத கனவை கண்டதாக கூறுதல். மறுமையில் எல்லாம் வந்து 2 கோதுமையாக கையில் தருவானா. இதில் முடிச்சு போட்டு 2 ஒன்று சேர்ன்னு சொல்லுவானா. இந்த கோதுமையை வந்து ஒன்று சேர்க்கலாம் வலிக்கு கொண்டு இருக்கும். இயலாத ஒரு வேலையை கையில் தந்து செய்வானா. அதை வந்து காணாத கனவை கண்டதாக சொன்னவங்களுக்கு தான் அப்படி கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க. சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியும், படிச்சே இல்லை. அப்படி அதை எப்படி லாக் பண்ணீங்க? இப்போ லாக் பண்ணிட்டீங்க. 7,000 ரூபாய்க்கான கேள்வி. 2 கோதுமைகளிடையே முடிச்சு போட்டு இணைக்குமாறு அல்லாஹ் காணாத கனவை கண்டவனுக்கு தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி லாக் செஞ்சுருக்கீங்க. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். காணாத கனவை கண்டவர்களுக்கு கண்டதாக யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமையில் எல்லாம் இதை கையில் கொடுப்பான். ஏன்னா கடுமையாக சொல்லி காட்டுறான். ஏன்னா கனவை வந்து யாருக்குமே மெய்ப்பிக்கலை. இது உண்மையாக நான் கண்டனா இல்லையான்றது அடுத்தவங்களுக்கு தெரியும். நான் பொய்க்கு காணாத கனவை வந்து கண்டேன்னு சொன்னால் கூட அதை நம்புவாங்க. அப்போ அதனால் என்றால் இது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். இதை வைத்து பலரும் வலிக்கெடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. பல பேரை வலிக்கெடுத்துக்கொண்டும் இருக்கிறாங்க. அந்த மகான் வந்து கனவுல வந்து இப்படி சொன்னார், இவர் கனவுல வந்து இப்படி சொன்னார், மார்க்கத்துக்கு முரணான மார்க்கத்தை மாறி கூட சென்று இருக்கின்றார்கள் இந்த கனவை வச்சுக்கொண்டு. அவர் என்ன கனவுல வந்தார், கனவுல வந்து இப்படி செய்ய சொன்னார், எனக்கு அதை தர சொன்னார், இதை தர சொன்னார்னு சொல்லி பொய் சொல்லி இப்படி நாங்கள் சாதாரணமாக நாங்கள் சிரித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி செய்த பல வரலாறுகள் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. யார் காணாத கனவை கண்டதாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படி பேர் ஒரு தண்டனை. ஏன்னா இது 2மே செய்யலை. நாளை மறுமையில் அவன் செஞ்சு கொண்டே இருப்பான். செய்ய அது உடஞ்சே தான் நிற்கும். அவனுக்கு அது வரைக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கும். அப்போ கனவுன்னு வர நேரத்தில் அந்த கனவை வச்சு பல பேரும் வலிக்கு எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. கனவை வச்சு பல பேரும் வந்து பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள். கனவுக்கு விளக்கம் சொல்கிறோம் என்று சொல்லி பல பேரை நாங்கள் பார்க்குறோம். இஸ்லாத்தின் கனவுகள் புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படியெல்லாம் கனவுக்கான விளக்கம் இஸ்லாம் சொல்லியிருக்குதான்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொல்லி இருக்குது கனவு சம்பந்தமாகவும் மார்க்க நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. கனவு 3 வகைன்ற சொல்கிறாங்க. ஒன்று என்னது? நல்ல கனவு. ரெண்டாவது கெட்ட கனவு, சைத்தான் புறத்திலிருந்து வர கனவு. நல்ல கனவு அல்லா புறத்திலிருந்து வரும். 3வது வந்து பிரம்மைகள். நாம யோசிச்சுட்டு பேசிட்டு படுத்திப்போம். இது கனவுல வந்து கொண்டு இப்போ பிள்ளைய பற்றி எங்கே பேசிட்டு படுத்திருப்போம். கனவுல வந்துருச்சுன்னு சொன்னால் இது நாங்கள் பேசுறதுக்காக வர்றது. அப்போ அது கனவுல இல்லை. 3வது ஒன்று அல்லாட்டிலிருந்து வரக்கூடிய நற்செய்தி, மற்ற சைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய தீங்கு தரக்கூடிய விடயங்கள். அல்லாட்டிலிருந்து வரக்கூடிய நற்செய்தி உத்திகள் தான். ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி கனவு காணுவோம், ஏதாவது புள்ள கிடைக்கிற மாதிரி, கல்யாணம் முடிக்கிற மாதிரி கனவு காணுவோம். இப்போ இதெல்லாம் வந்து அல்ல முன்கூட்டியே நமக்கு கனவு மூலமாக சில நேரத்துக்கு நற்செய்தி சொல்லுவோம். அதே போல சைத்தான் புறத்தில் என்னன்னு சொன்னால் சைத்தான் நம்மளை வலிக்கெடுப்பதற்காக பயங்காட்டுறதுக்காக நமக்கு பயங்கரமான கனவுகளை போடுவான். ஏதாவது இழப்புகள் மாதிரி, மௌத்தா போகிற மாதிரி, நமக்கு தெரிஞ்ச சொந்தக்கார ஆசிரியர் மௌத்தா போகிற மாதிரி, ஏதாவது பெரிய ஒரு இழப்பு வர்ற மாதிரிலாம் கனவு போடுவோம். இது சைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள். ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், இந்த கெட்ட கனவுகள் வந்தால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, யாருக்குமே சொல்லாதீங்க. யாருக்குமே சொல்லாமல் என்ன செய்யணும்னு சொன்னால் லெஃப்ட் சைடுக்கு 3 முறை துப்பி விட்டு நீங்கள் எழும்பிட்டீங்க, பயமாகிக்குது, துப்பிட்டு 2 ரக்காத் தொழுந்துட்டு அல்லாட்ட பிரார்த்தனை செய்யுங்க. அதை கனவை விட்டு சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நடக்காது. உங்களை பயங்காடி மனசை கவலையில் இருந்துருவீங்க. எனக்கு மனசு தான் எல்லாமே. இந்த மனசு ஒழுங்காக இருந்தால் தான் மனுஷன் ஒழுங்காக இருப்பான். இந்த மனக்கவலையில் இருந்தீங்க, அப்படியே கனவுன்னு கண்ணனை விட்டு நினச்சி நடக்குமான்ற ஒரு கவலையிலே உங்களுக்கு ஏதாவது நடந்தது. அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதை பற்றி நினைக்காதீங்க, அல்லாட மேலே பாரத்தை கொடுத்துட்டு தொழுந்துருங்க. இது சைத்தான்புரத்துலேருந்து வரக்கூடிய கனவு உங்களை சும்மா மனசை குழப்பறதுக்கு போன்ற கனவு. அப்படி நல்ல கனவுகள் வந்தால் உங்களுடைய நெருக்கமானவர்களுக்கு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா வேற எவனுக்காவது சொன்னால் கணக்கு விளக்கம் தர்றேன்னு சொல்லி உங்களை சும்மாவே நாசமாக்கிடுவோம். பார்த்துருமே, ஏதாவது கல்யாணம் கனவோ புள்ள கனவோ நல்ல கனவு கண்டிப்பீங்க. அதை சொன்ன கைக்கு அவன் சொல்லுவான், ஐயோ அந்த கனவை கண்டிங்க, உங்கள் வீட்டில் யார் சரி மயுத்தா போவாங்களே, ஏதாவது கெட்டதாக நடக்கும். ஏன்னா நம்முடைய சமுதாயம் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. கெட்டதாக கனவு கண்டா நல்லது நடக்கும், நல்லதாக கனவு கண்டா கெட்டது நடக்கும்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் இதற்கு மாற்றமாக சொல்லுது, நல்ல கனவு கண்ட அல்லாட்டேருந்து வந்தது. அதை யார்ட்டையும் வந்து நல்லவங்களை, உங்களுக்கு நெருக்கமானவர்களை தவிர வேறு யார்ட்டையும் சொல்ல போகாதீங்க. கெட்ட கனவுண்டு யாருக்குமே சொல்ல போகாதீங்க. தொழுந்துட்டு அல்லாட்டை வந்து துவா கேட்டுட்டு இருந்துருங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுகின்றது. அதனால் யார்கிட்டையும் போயிட்டு வழி தவிர விடக்கூடாது. நாங்கள் கனவுக்கு விளக்கம் கொடுக்குறோன்னு சொல்லி யாருக்குமே கனவுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. சரி, 6 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 7,000 ரூபாய் பணப்பரிசு வென்றிருக்கிறீங்க. 5,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி தான் உங்களை கையில் இருக்குது. 2 லைஃப் லைன் ஆப்ஷனும் அப்படியே பேலன்ஸ் இருக்குது. 7வது கேள்வி 9,000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். மிஹ்ராஃப் எனும் தோட்டத்தை தர்மம் செய்த நபி தோழர் யார்? ஏ சாத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், பி அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், சி அபு தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், டி சாத் பின் உபாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபு தல்ஹா ரலிட வைரஹா தோட்டம், மிஹ்ராப் தோட்டம் வந்து அபு தல்ஹா அலி. கன்ஃபார்மா? லைஃப் லைன்.
லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறீங்க. என்ன இருக்குது 50-50 யூஸ் பண்ணுறீங்க. கம்ப்யூட்டர் அத்தீஃபா 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை அகற்றவும். ஆப்ஷன் டி. லாக் செய்யலாம். கேள்விப்பட்டே இல்லை. வேண்டாம், இன்னொரு லைஃப் ஆப்ஷனும் கையில் இருக்குது, வேண்டாம் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அது மிஹ்ராப் என்ற தோட்டத்தை எந்த நபித்தோழர் தர்மம் செஞ்சார்? கால் ஃப்ரெண்ட். கால் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறீங்க. யாருக்கு கால் பண்ண போகிறீங்க? நானாக்கு கால் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் அத்தீஃபா பஷீர் அவங்க கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவருடைய நானாவுக்கு கால் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஷார்ட் நியூஸ் த வினர் நிகழ்ச்சியிலேருந்து பேசுகிறோம். அவங்களோட சிஸ்டர் அத்தீஃபா பஷீர் இந்த போட்டியில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, அவங்க ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்குறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? மிஹ்ராப் எனும் தோட்டத்தை தர்மம் செய்த நபித்தோழர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலி, சஅத் பின் உபாதா ரலி. எதன் வார மிஹ்ராப் தோட்டம். ஓ விலங்கல்ல. சரி, ஓகே. ஜஸாக்கல்லாஹ். ஆப்ஷன் டி சஅத் பின் உபாதா ரலி. ஆப்ஷன் டி சாத் பின் உபாதா ரலி. கன்ஃபார்ம். லாக் செய்யலாம். கம்ப்ளீட் தி ஆன்சர் டி சாத் பின் உபாதா ரலி எல்லாம் அவர்கள். மிஹ்ராப் என்ற தோட்டத்தை தர்மம் செஞ்ச நபித்தோழர் சாத் பின் உபாதா ரலி எல்லாம் அவர்கள் சொல்லி லாக் செஞ்சுருக்கீங்க. சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, 2 லைஃப் ஆப்ஷனையும் ஒரே கேள்விக்கு எடுத்துட்டீங்க. பதட்டம் தான். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மிஹ்ராப் என்ற தோட்டத்தை தர்மம் செய்கிறாங்க. அவர் ஊரில் இல்லாத நேரத்தில் அவருடைய தாய் மரணிக்கின்றார். தாய் மரணித்த பிறகு ரசூலோட வந்து வாராங்க, வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ் தூதரே என்ன அம்மா மௌத்தா போயிட்டாங்க, எனக்கு மிஹ்ராப்ன்ற ஒரு தோட்டம் இருக்குது, இந்த தோட்டத்தை வந்து நான் தர்மம் செய்யலாமா அவங்களோட பேரில் அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. தாராளமாக தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு ஒரு மிஹ்ராப்ன்ற அவர்கிட்ட இருந்த அந்த தோட்டத்தை தாயுடைய பேரில் தர்மம் செய்ததாக நமக்கு பார்க்கணும். நம்முடைய மௌத்துக்கு பிறகு நன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய பணி 3 பணி தான். என்னென்ன? நிலையான தர்மம், சாலிஹா, நாங்கள் கற்ற நல்ல கல்வி, அடுத்தது சாலிஹான பிள்ளைகள். சாலியான பிள்ளைகளுடைய பிரார்த்தனைகள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த தோட்டத்தை தர்மம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தோட்டத்தில் மற்றவர்கள் பயன் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் அவங்களுடைய தாய்க்கு வந்து அந்த நன்மையை போயிட்டு கொண்டு இருக்கும். நம்ம மௌத்தா போனது பிறகு எல்லா நலமும் நமக்கு முடிஞ்சிரும். இந்த 3 தவிரன்னு ரசூலா சொல்கிறாங்க. அப்போ அதில் அந்த சாலியான பிள்ளைகளையும் சொல்கிறாங்க. அந்த பிள்ளை சாலியான முறையில் இருந்தால் பிரார்த்தனை செய்கிறது கூட அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால் நாம் பிரார்த்தனை செய்கிற மாதிரி ஏற்றுக்கொள்வோம் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அந்த பிள்ளைகளை வந்து சரியான முறையில் வளர்க்கணும். ஏண்டா நாங்கள் எங்களுடைய மௌத்துக்கு போகிறோம், அந்த பிள்ளை பிரார்த்தனை செய்கிறான்னு சொன்னால் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும். அப்போ அந்த பிள்ளைய நல்ல பிள்ளையாக நாங்கள் வளர்த்தா தான் பிரார்த்தனை செய்வான். கெட்டவனாக இருந்தால் பிரார்த்தனை செய்ய மாட்டானே, அவன் தொழாதவனாக இருந்தால் பிரார்த்தனை செய்ய மாட்டான். வாழ்கின்ற காலத்திலே நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும், மார்க்கத்துடன் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால்தான் மௌத்துக்கு போகிறோம் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. இல்லை நம்ம உசுரோட வாழக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்வாங்க, நம்மளை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்தில் போய்ட்டு சேர்த்துருவாங்க. முதியோர் இல்லத்தில் சேர்க்கிற புள்ள மௌத்தா போனது பிறகு பிரார்த்தனை செய்வானா? மாட்டான். அப்போ நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதையும் நமக்கு இது மறைமுகமாக இந்த இதில் எடுக்க முடியுது. அப்போ ஒருத்தர் நம்முடைய தாய் தந்தையர்களோ யாராவது மரணிச்சார்னு சொன்னால் நிலையான தர்மம் ஒன்றை நாம் பிள்ளைகள் செய்வதற்கு பார்க்க வேண்டும். 7 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 2 லைஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட கையில் கிடைக்கும். லைஃப் லைன் ஆப்ஷன் 2 இல்லை. 8வது கேள்வி 11,000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். பருவவயதை அடையாதவர்கள் எத்தனை நேரங்களில் வீட்டுக்குள் உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான்? A1, B2, C3, D5. 3 கன்ஃபார்ம். லாக் செய்யலாமா? கம்ப்ளீட் தி ஆன்சர் 3 கன்ஃபார்மா? அப்படின்னா பருவ வயது அடைஞ்சாக்கிறனாலும் சரி, ரூட்டு போகிறனால் 3 டிப் அனுமதி கேட்கணும். இல்லை, இது பருவவயதை அடையாதவர்கள் எத்தனை நேரங்களில் வீட்டுக்குள் வருவதற்கு முன் அனுமதி கேட்க வேண்டும். நேரங்கள் எத்தனை நேரங்களில் உழுக்கு வர்றதுக்கு ஒவ்வொரு நேரம் இருக்குமே, காலை நேரம், மாலை நேரம். 3 நேரம் தான். ஃபஜ்ருக்கு முன்னரும், இஷாவுக்கு பின்னரும், லுஹருடைய டைமில். சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 தானே.
உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். திருமறையில் எல்லாம் சொல்கிறோம் 3 நேரங்களில் அனுமதி கேட்டு போகணும். மற்றவங்களுக்கு அந்த சும்மா எப்போ போனாலும் அனுமதி கேட்கணுமே தவிர என்னவா நானா விடு மச்சான் விடுன்னு சொல்லி போகாமல் அனுமதி கேட்டு தான் போகணும். ஆனால் பருவ வயதை அடையாதவர்களுக்கும் மற்றது யார் அடிமைகளுக்கும் வேண்டிய நேரத்தில் உழுக்கு போயிடறாங்க. ஏன்னா அவங்க அடிமை அவங்களோட இதில் இருக்க முடியும். இப்போ அந்த காலத்தில் அந்த இது இல்லை, அடிமைன்றது இஸ்லாம் அழித்து விட்டது. அப்போ இவர்கள் 2 பேரும் வந்து என்ன செய்யணும் சொன்னால் 3 நேரங்களில் அனுமதி கேட்டு போகணும். ஃபஜ்ருக்கு முன்னாடியும் அதே போல் நண்பகலில் ஆடைகளை கலைத்திருக்கக்கூடிய நேரத்திலையும் இஷாக்கு இன்னும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அனுமதி கேட்டு போகணும்னு சொல்லி குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகின்றது. அது சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இதை பழகணும். அவங்களுக்கு ஒன்றும் விளங்காது தெரியாது அப்படின்னு இருக்காமல் நாங்கள் இப்போ இருந்து பழக்கினாதான் சின்ன வயசில் பழக்கிற பழக்கம் தான் அவர்கள் பெரிய வயதை அடைந்த பிறகு அதை வழக்கமாக மேற்கொள்வார்கள். அதனால் அந்த பர்சனல் இருக்கணும் அதெல்லாம் இருக்கணுன்றதுக்குனால எல்லாம் சொல்லியிருந்தாங்க. வந்து சின்ன வயசுல பருவ வயதை அடையலாட்டியும் பரவாயில்ல அவங்க அனுமதி கேட்டு தான் வர வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் குர்ஆன் வழிகாட்டுகின்றது. சரி 8 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 11,000 ரூபாய் பண பரிசை வென்றிருக்கிறீங்க. 9வது கேள்வி 13,000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். முவத்தா போர் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது? A ஹிஜ்ரி 6, B ஹிஜ்ரி 7, C ஹிஜ்ரி 8, D ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 9. D ஹிஜ்ரி 9 செய்யலாமா? செய்யலாம். யூஸ் பண்ணிட்டீங்களே அது ஒரு क्वेश्चन ஒவ்வொரு क्वेश्चनக்கு உங்களுக்கு 50 தேவைப்படுது இல்ல அது ஒரு क्वेश्चन தான் ரெண்டே யூஸ் பண்ணேன். சரி கொஞ்சம் தாங்க. முவத்தா போர் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது? 6, 7, 8, 9. ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 9 லுக் செய்யலாம். கன்ஃபார்ம். ஹிஜ்ரி 9. கம்ப்ளீட் தி ஆன்சர் டி ஹிஜ்ரி 9. முவத்தா போர் படிச்சிருக்கீங்களா? முவத்தா போரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்போ நடந்துட்டு ஷுவர் இல்லை. ஹிஜ்ரி 7 ஹிஜ்ரி 9 ஒன்றும் டவுட் இல்லை. ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கை, ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம் சிறிட இலக்கு பிறகு. டென்ஷன் ஆயிக்கு இதில் சரியாவே இல்லையா? வெல்கம் பேக் டு த ஷோ. த வினர் திறமைக்கே முதலிடம். பீரூலை சேர்ந்த அத்தீஃபா பஷீர் அழகான முறையில் விளையாடி கொண்டு 8 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 9வது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிழையா என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் முவத்தா போர் நடைபெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பஸ்ராவில் இருக்கக்கூடிய மன்னர் ஒரு தூதரை ரசூல் அனுப்புகிறாங்க, தூது செய்தி. அந்த தூதர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வழியில் கொண்டுறாங்க. அந்த காலத்துலேருந்து இது மட்டும் தூதர்களை கொல்லக்கூடாதுன்றது தான் சட்டம். தூதர்களை ஒருபோதும் கொல்லக்கூடாது. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, உலக நியதி அதுதான், எப்போவுமே தூதர்களை கொல்லக்கூடாது. ஆனால் இதில் தூதர்களை கொண்டதுக்கு பிறகு ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரசூலா வந்து போருக்காக தயாராகிறாங்க. பிறகு ஜயித் ரலியல்லாஹு தலைமையில் போகுது. ஜயித் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு ரசூலுடைய வளர்ப்பு மகன் சொல்லக்கூடிய அவருடைய தலைமையில் போகுது. அவர் கொல்லப்படுறாரு. அதுக்கு யார் தலைமை தாங்கிறார்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு ஓது போரில் கொல்லப்பட்டுருவாங்க. ஜஃபர் ரலியல்லாஹுடைய கையில் போகுது. ஜஃபர் ரலியல்லாஹு போகிறாங்க, 2 கைகளும் அவர்களுடைய வெட்டப்படுது. அதற்கு பிறகு வந்து யார் போகிறா? 3வது அப்துல்லா பின் ரவா. ரசூலா வந்து இது இங்கேருந்து பார்த்து கொண்டு சொல்கிறாங்க. ரசூலாவுக்கு வந்து நல்லா எடுத்துக்காட்டு கொண்டே ரசூலா சொல்கிறாங்க, இவர் கொல்லப்பட்டு விட்டார், ஷைதாக்கப்பட்டு விட்டார். அப்புறம் இவர் ஜாஃபர் ஷைதாக்கப்பட்டு விட்டார். அப்புறம் அப்துல்லா பின் ரவா அவருடைய தலைமையில் போரிட்டுகின்றார்கள். அவரும் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் ஷைதாக்கிடுவார். கடைசி இஸ்லாமிய கொடியை வந்து காலித் பின் வலித் ரலியல்லாஹு ரசூலா சொல்லி தான் அனுப்புவாங்க. ஜெயிது மௌத்தா போனால் ஜாஃபர் போங்க, ஜாஃபர் போனால் அப்துல்லா பின் ரவா நீங்கள் இதாக்குங்கன்னு சொல்லி 3 சொல்லி அனுப்புவாங்க. அந்த மாதிரி போர்க்களம் நடைபெறுகின்றது. 3 பேரும் மரணிக்கின்றார்கள். காலித் பின் வலித் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர் நல்ல ஒரு போர் வீரர். உடனே வந்து என்ன செய்வார், இதை பார்த்து பிறகு காலித் பின் வலித் ரலியல்லாஹுடைய கையில் அவர் போர்க்கொடி எடுப்பாங்க. எடுத்து அவருடைய தலைமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுக்கின்றான் என்ற செய்தியை நமக்கு பார்க்க முடிகின்றது. முவத்தா போர் வந்து ஹிஜ்ரி 8 நடந்தது என்றதுதான் வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அழகான முறையில் விளையாடினீங்க. நல்ல பல விடயங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். குர்ஆனை கற்றிருக்கின்றீர்கள். குர்ஆனை மொழிபெயர்ப்புடன் வாசித்து வருகின்றீர்கள். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அதிக மார்க்க அறிவை கொடுக்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனுபவம் எப்படி இருக்குது? நிறைய தெரியாத விஷயம் உங்களோட நிகழ்ச்சியை பார்த்து தான் இந்த நிச்சயமே படித்ததுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகினேன்.
நிறைய தெரியாதெல்லாம் தெரிஞ்சு கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோதான் நல்லா எனக்கு நாடிச்சு. சரி, வெற்றியோ தோல்வி அதை விட கலந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். 9வது கேள்வி மட்டும் வந்தீங்க, அழகான முறையில் விளையாடினீங்க, பல மார்க்க விடயங்களை கற்று அதை மக்களுக்கு உங்களால் பல பிரயோஜனங்களை அவர்களும் அடைந்திருப்பார்கள், உங்களால் அவர்களும் படித்திருப்பார்கள் என்று நாங்களும் நம்புகின்றோம். சரி, வெற்றியோ தோல்வியோ கலந்து கொண்டது தான் ரொம்ப முக்கியம். அதனால் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கின்றது. சரி, நிகழ்ச்சி கலந்து கொண்டதற்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பேர், முகவரி மற்றும் அட்ரஸை கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். வாருங்கள், வெல்லுங்கள், பாருங்கள், மார்க் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது தி வினர் சீசன் 3.